வினய், உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கே தெரியும்ல. இப்பயும் உன்னை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லு வினய், நான் லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும். அப்போ நீ என்னடா பண்ணிருக்கணும்? தாரா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ என்னதானே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு யாரையோ புடிச்சு கல்யாணம் பண்ணி நடு வீட்டுல கொண்டு வந்து அவளை வச்சுக்கிட்டு கண்டவ கையாலெல்லாம் என்ன அடி வாங்க வச்சுட்டே வினய். இது நான் இருந்திருக்க வேண்டிய இடம் வினய். நான் எவ்வளவு கேஷுவலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஆனா அவளை பாரு, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்றா. நீயும் எதுவும் கேட்க மாட்டேங்கிற. நான் என்னடா செய்யறது? எனக்குன்னு வேற யாரு இருக்காங்க? டாடி போகும்போது உன்கிட்ட தானே என்ன பாத்துக்க சொல்லிட்டு போனாரு. மித்ரா, பித்து கோவமா இருக்கியா? என்னாச்சு பித்து? மித்து, என்னாச்சு மித்து? ஏன் இப்படி கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு? அவ என்ன சொன்னா? எவ? சும்மா நடிக்காதீங்க வினய். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். கீழே உங்களை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே ஏதோ ஒண்ணு சொன்னான். நீங்களும் அப்படியே உருகி உருகி ஆறுதல் சொல்றீங்களே. ஏய், இதுக்கு போய் எவ்வளவு டென்ஷனா இருக்க? இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் மித்ரா. அதெல்லாம் ஃப்ரீயா விடு. சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? சும்மா பேச்ச மாத்தாதீங்க. அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்க. என்ன பத்தி எதுவும் கேவலமா சொல்லிருப்பா, அப்படிதானே? என்னால முடியல மித்து. ஏன் இப்படி உங்களுக்குள்ள எப்ப பாரு ஏட்டி போட்டியாவே போயிட்டு இருக்கு? இப்ப என்ன, அவ உன் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா, நீயும் கோவப்பட்டு அடிச்சிட்ட. அதுக்கு நான் அவளை போய் சமாதானப்படுத்திட்டேன், அவ்வளவுதானே? அது அதோட விடு. ஆமா, அந்த விஷயத்தை வச்சு நாம ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடணும்? நீயே சொல்லு மித்து. இல்ல வினய், இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு அவன் நடவடிக்கை எதுவுமே பிடிக்கல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்னமோ தப்பா படுது. நீங்க ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற அளவுக்குலாம் அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க முதல்ல என்ன நம்புங்க வினய். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மித்ரா. இந்த பிரச்சனை ஏன் திரும்ப திரும்ப இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அவ ஒண்ணு சொல்றா, நீ ஒண்ணு சொல்ற. அவ என்ன சொன்னா? கேக்குறல்ல, சொல்லுங்க. அவ என்ன பத்தி என்ன சொன்னா? உன் பொண்டாட்டி கெட்டவ, உனக்கு அவ தகுதியே இல்லாதவ, அவளை விட்டுட்டு வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாளா? அத கேட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சு பாராட்டிட்டு வந்தீங்களா? மித்ரா, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ஓ, என்ன செய்வீங்க சார்? என்ன செய்வீங்க? அடிச்சிருவீங்களா? ஷோ மித்ரா, ப்ளீஸ் காம் டவுன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு.
ஆமா, நீ ஏன் மித்து ஒன்னு அவளோட கம்பேர் பண்ணிக்கிற? அவளை கல்யாணம் பண்றதா இருந்தா நான் தான் என்னைக்கோ கல்யாணம் பண்ணிருப்பேனே. அவ என் ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்டு. இப்போ நீயும் தீபாவும் இருக்கீங்களே, அந்த மாதிரி வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நீ அப்படியா சொல்லு? உனக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு நான் உனக்கு சொல்லணுமா என்ன? சரி, ஓகே, நீ சொல்லணும்னு நினைச்சனா அதையும் நான் சொல்றேன். நான் உன் ஹஸ்பண்ட், நீ என் ஒய்ஃப். இதெல்லாம் தாண்டி நான் உன்னை லவ் பண்றேன் மித்ரா. நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண பொண்ணே நீதான். இத முதல்ல நீ உணரணும் மித்ரா. அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் தீபிகாவோட உன்னை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு அந்த மாதிரி 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மித்து. இங்க பாரு, இங்க பாரு. ஆனா மித்து, எனக்கு நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க. ஏய், தீபிகா பாவம், அவங்க அம்மா அப்பா என்னால. ஐயோ போதும். அவ அப்பா அம்மா இறந்ததுக்கு நீங்க காரணமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவளை மட்டும் பாவம்னு சொல்லாதீங்க. ஹேய், இவ்ளோ நேரம் நான் உருகி உருகி லவ் டயலாக் பேசிட்டு இருக்கேன். ஆனா அப்பெல்லாம் வாயை திறக்காம இப்ப மட்டும் என்ன கூட சண்டைக்கு வரே நீ? ஆமா, பெரிய லவ் டயலாக். இதெல்லாம் பேசினா பத்தாதுங்க, செயல்ல தெரியணும். ஓ ஓ மேடம், அப்படி சொல்றீங்களா? புரியுது. விடுங்க. ஏய், இன்னும் என்ன? அதான் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுல. என்ன சால்வ் ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் சால்வ் ஆகல. உங்க ஃப்ரெண்ட் கிளம்புனாதான் சால்வ் ஆகும். அவ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. வேலையை முடிச்சு அவளே யூஎஸ் கிளம்பி போயிடுவா. மித்து மித்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா என் கண்ணு குட்டில, ப்ளீஸ். மித்து மித்து, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன? நானும் ஆரம்பத்துல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க ஏன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் அது உங்களுக்கு புரியும். ஹேய், எனக்கு எல்லாமே புரியுது மித்ரா. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் ப்ளீஸ். எனக்காக. உங்களுக்காக. ஆமா, எனக்காக. ப்ளீஸ் ப்ளீஸ் மித்து, ப்ளீஸ் 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 மித்து. நான் தீபிகா பேசுறேன். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ற ஐடியாவை டிராப் பண்ணிட்டேன். இங்கே செட்டில் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே இது சம்பந்தமா எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். மித்ரா, போயும் போயும் ஒரு புடவைக்காக என்ன அடிச்சிட்டல்ல. உன் புருஷனையே உன்னை விட்டுட்டு ஏன் பின்னாடி சுத்த வைக்கல? என் பேரு தீபிகா இல்ல. யோ, எவ்வளோ ஒருத்தி சொன்னான்னு இங்க வந்து காத்து கிடக்குறமே, இதெல்லாம் கதைக்காகுமா? அதெல்லாம் ஆகுமா ஆகாதான் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. எதுக்கு இப்ப சிலுத்துக்கிற? ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில சொன்ன. அன்னைக்கு இப்படிதான் அந்த குட்டி காசு கொடுக்க கூப்பிடுறான்னு போனேன். உன்னை இழுத்து ஜெயில உட்கார வச்சுட்டால, அது மாதிரி ஏடா கூடமா ஏதாவது ஆயிட போகுதுன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கனகா. அப்படியே ஆனாலும் ஆகட்டுமே.
என்ன ஆனாலும் சரி, மறுபடியும் ஆயுசுக்கும் ஜெயிலுக்குள்ள போனாலும் சரி, ஆனா அவ நிம்மதிய மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு தான் போவேன். ஏய் அப்பா, எம்புட்டு வெறி. அது சரிதான், நீ அடிபட்டவன் சீர்ற, எனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நானும் உன் கூட சேர்ந்து சீர்படுறதுக்கா? ஏன் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியலையா? ஆமாயா, வேலை கிடக்கு, போய் பொழப்ப பார்க்க வேண்டாமா? பாப்படி பாப்ப. அந்த சனியனை என் வாழ்க்கைக்குள்ள இழுத்து விட்டவளே நீதானே. இனி அவளால எனக்கு என்ன ஆனாலும் நீயும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இந்த பாரியா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நீ காசு கொடுத்த, நான் உனக்கு பொண்ணை கொடுத்தேன். அதோட உனக்கும் எனக்கும் இருந்த சங்காத்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கும் நடந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நானா பொறுப்பு? நல்லா இருக்கே உன் கதை. ஒரு பொட்டச்சிய புடிச்சு வைக்க துப்பு இல்லாம ஓட விட்டுட்டு நான் இப்ப காரணமா? என்னடி சொன்ன? எனக்கு துப்பு இல்லையா? யோ, விடியா விடியா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல மேடம். ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. ஐயோ, சண்டை இல்ல மேடம். இவன் என் ஃப்ரெண்டு தான், பேரு கனகா. சும்மா விளையாடிட்டு இருந்தோம். யோ, உன்னை நம்பி பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா இங்க விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன். இவளையும் நீங்க பாத்துட்டுமே தான் கூட்டிட்டு வந்த மேடம். இவங்களை எதுக்கு நான் பார்க்கணும்? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? எவிடன்ஸ் மேடம், இவதான் முக்கியமான எவிடன்ஸ். புரியல. ஜெயில இருந்து அந்த மித்ராவை என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டவளே இந்த கனகா தான். அப்படியா? ஆமா மேடம். எப்படி வெளியில போறதுன்னு தெரியாம அழுதுட்டு கிடந்தா, நான் தான் ஏமாத்தி இந்த இவன் கிட்ட கொண்டு போய் விட்டேன். ஓட விட்டுட்டு கதைய இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டான். இங்க பார் கனகா, இந்த ஏமாத்தின கதை, அவ தப்பிச்ச கதையெல்லாம் இன்னையோட மறந்துடு. இனிமே இந்த கதையை எழுத போறது நானு. புரியுதா? சரி. இனிமே யார் கேட்டாலும், ஏன் இந்த மூர்த்தியே கேட்டாலும் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? மித்ரா என் கூட தான் லைனுக்கு வந்துட்டு இருந்தா, திடீர்னு இப்படி பணக்கார வீட்டுல ஆஃபர் வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. இருந்தாலும் ஆடின கால் சும்மா இருக்குமா? இன்னும் அப்பப்போ வந்து போயிட்டு தான் இருக்கான்னு சொல்லணும். சரிங்க மேடம். என்ன சரியா சொல்லுவியா? அது சொல்லிரும் கழுத. நீங்க எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க? அதை சொல்லுங்க மேடம். நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன பிளான நாம உடனடியா செயல்படுத்தணும் மூர்த்தி. என்ன மேடம் திடீர்னு? ஆமா, செய்யணும்னு ஆயிப்போச்சு. அதையும் தள்ளி போடணும். உடனடியா செஞ்சிட வேண்டியதுதான். என்னாச்சு மேடம்? எதுவும் இல்ல. நான் சொன்ன ஏற்பாடுலாம் செஞ்சிட்டியா? பண்ணிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே ரிசார்ட் புக் பண்ணியாச்சு. அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான். கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுவாங்க. குட். யார் பேர்ல புக் பண்ணிருக்க? வினய் பேர்ல தான் மேடம். வெரி குட். நான் சொன்ன மத்த வேலையும் அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சிடு. ஓகே மேடம். ஓகேயா? நான் அப்புறம் பாக்குறேன் உங்களை. யோ, என்னையா பண்றது? அவங்க சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதுதான்.
மித்து, நேத்து வெளியில போயிட்டு வரும்போது வர்ற வழியில ஒரு பஞ்சு மிட்டாய் கடையை பார்த்தேன். சரி, அந்த பஞ்சு மிட்டாயை பார்க்க பார்க்க எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? பஞ்சு மிட்டாய் யாருக்கு தான் பிடிக்காது? அப்புறம் என்ன பண்ணீங்க? வாங்குனீங்களா இல்லையா? ஆ, எங்க அந்த பஞ்சு மிட்டாயை பார்க்கிறதுக்கு ஆசையா இருந்தாலும் அதுக்குள்ள அதை விக்கிறவனை பார்க்கும்போது அப்படியே கோபம் வந்துருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பேன். அவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? இது என்ன வம்பா இருக்கு? அவரு அவர் பாட்டுக்கு அவர் தொழில பண்றாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம அவர் மேல கோவப்படணும்? பின்ன மித்து, இந்த கண்ணத்துக்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்காம அவன் பாட்டு பஞ்சு மிட்டாய் வித்தானா? கன்சியூமர் நார்ம்ஸ் படி எவ்வளவு தப்பு அது? உங்களெல்லாம் மித்து, மித்ரா, மூச்சி பாரு. பஞ்சு மிட்டாய் வாங்க போனாராமா. பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் வேணுமா? ஓவரா பேசுறீங்க. பஞ்சு மிட்டாய். ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, என்ன நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னடா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எந்த பதிலும் பேசாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பின்ன புருஷன் பொண்டாட்டி தனியா ரூம்ல இருக்கும்போது கேட்டுட்டு உள்ள வரணுங்கிற மேனர்ஸே இல்லாம உள்ள நுழைஞ்சா அப்படிதான் இருக்கும். வாட்? அப்போ எனக்கு மேனஸ் இல்லைங்கிறியா? என்ன வினய், உன் வைஃப் என்னமோ எனக்கு மேனஸ் இல்லைங்கிறா, நீயும் பாத்துட்டு இருக்க. ஹே தீபிகா, பின்ன என்ன? இப்படி ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது நீ தானே கேட்காம உள்ள வந்த, அது தப்பு தானே? உன்கிட்ட எனக்கு என்னடா மேனஸ்? ஆனாலும் உன் வைஃப் கிட்ட சொல்லி வை, நான் ஒரு நேரம் மாதிரி எல்லா நேரமும் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் 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 ரிலாக்ஸ். ஹே தீபிகா, உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? இங்க பாரு, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும். உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல நான் வந்து படுக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. சும்மா சொல்லுவடா, சொல்லுவேன். உங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஆசாசியா வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சர்ப்ரைஸா? ஏய், அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அது நீங்க மேரேஜ் ஆனதுல இருந்து இது வரைக்கும் தனியா வெளில எங்கேயும் போனது இல்லைன்னு ஆண்டி சொன்னாங்க. அதான் சரி, நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு மகாபலிபுரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் சில் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்கேன். நீங்க என்னடானா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்தா, ஃபைட்ஸ் அபார்ட். இது உங்க ரெண்டு பேருக்கானது. என் தொல்லையே இல்லாம ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க. நடுவுல நான்லாம் வரமாட்டேன். ஐயோ தீபிகா, உண்மையிலே இது நீதானா? வினய், இதுல ஏதோ உள்குத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இந்த ட்ரிப்பே நமக்கு வேண்டாம். என்னடா, உன் பொண்டாட்டி ஏதோ உன் காதை கடிக்கிறா? என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாளா? ஐயோ சிச்சா, அவ வேற எதுவுமே சொல்லல. ஆனா நீ சொன்ன மாதிரி அப்படியே தான் சொன்னா.